ஹை ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பார்க்கலாம். எங்கேயும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங் டேட்டாலாம் இருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் மோர் தென் 300 பாயிண்ட் ஃபால் ஆச்சு. ரீசன் MSCI இதனால ரீபேலன்சிங்னால அது நடந்துச்சு. டேட்டாவை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். FII 20,000 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. DII 16,000 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இருக்கிறதோட இது 2 to 3% 4 டைம்ஸ் 2 to 4 டைம்ஸ் அதிகமாகவே ட்ரேடிங் நடந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஹாஃப் அன் ஹவரில் நடந்த ட்ரேடிங்காக தான் இருக்கும். ஓகே, இப்போ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இதை டே கேண்டில் வச்சுருக்கேன். மார்க்கெட்டு ரொம்ப நாளாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஒரே இடத்துல இருக்குது. 23,300 23,800 24,000 வரைக்கும் மார்க்கெட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு. பெரிய மூமெண்ட்டில் ஒன்று அப் சைடு பிரேக் பண்ணணும், இல்லை டவுன் சைடு பிரேக் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 மே வந்ததுக்கும் 11 மேக்கும் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா. மார்க்கெட்டு கரெக்டாக அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு திரும்பி ஃபால் ஆச்சு. ஓகேங்களா? இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா, மார்க்கெட்டு ஃப்ரைடே 300 to 400 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. பட் இந்த இடத்துல ஆப்ஷன் செயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலோட ப்ரீமியம் அர்த்த மணி 23,550 காலோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 243 ரூபாயிலையோ, புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வெறும் 76 ரூபாயிலையும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 to 3 மடங்கு காலோட ப்ரீமியம் புட்டோட ப்ரீமியத்தோட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னா, மேபி பையர்ஸ் மார்க்கெட்டிங் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பொசிஷனை அதிகமாக ஹோல்டு பண்ணுறதா கூட இருக்கலாம். அதனால தான் இந்த ப்ரீமியம் உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது அந்த ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்கும். எப்பயுமே மார்க்கெட் எவ்வளோ ஃபாலோ ஆனாலும் மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்குது, ஃபோம் இருக்கும். அதனால மார்க்கெட்டு பவுன்ஸ் ஆகிடும்ன்ற ஒரு பயத்தில் நிறைய பேர் கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் ஐவியும் பார்த்தீங்கன்னா காலோட ஐவி 20 இருக்குது, புட்டோட ஐவி 10 தான் இருக்குது. ஐவி இம்ப்ளைட் வொலட்டிலிட்டி இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா பையஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எவ்வளோ பையஸ் உள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி. இது ஒரு பலூன் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். கம்மியாக டக்குன்னு எக்ஸ்பெண்ட் ஆகும்போது இப்போ 10 to 15 சடனாக எக்ஸ்பெண்ட் ஆச்சுன்னா அந்த ப்ரீமியம் சடனாக ஸ்பைக் ஆகும். அதுதான் இங்கே உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கு. காலோட ஐவி 20, புட்டோட ஐவி 10. இது எதை மீன் பண்ணுதுன்னா மார்க்கெட்டிங் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிடும். ப்ரீமியமும் அதை தான் மென்ஷன் பண்ணுது, ஐவியும் அதை தான் மென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு க்ளோஸ் ஆனது 23,550. பட் 23,600 புட் ஆப்ஷனில் 43 லட்சம் இன்னும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 23,800 தான் இருக்கு. அதுவும் சிக்னிஃபிகண்டாக இல்லை. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 20 லட்சம் தான் இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட்டு பவுன்ஸ் ஆகும் அப்படின்றது இப்போ வரைக்கும் காமிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுதான் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மண்டே மார்க்கெட்டை நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி நமக்கு ஒரு 35 பாயிண்ட் டவுன் சைடில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் தி குளோபல் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் மார்க்கெட்டு 23,500 பிரேக் பண்ணுச்சு, அதாவது இப்போ வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா 23,500. ஓகேங்களா? இந்த 23,500 மார்க்கெட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு 23,400 23,350 வரைக்கும் வரும். இந்த 23,350 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனா இருக்கும் உங்களுக்கு. நீங்க அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த இடம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனா இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட்டும் அதை தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. 23,500 சப்போஸ் 23,500 கீழே பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகணும். பிரேக் ஆகுறது மீன்ஸ் விக் வச்சுட்டே நம்ம போய் என்ட்ரி எடுத்துடக்கூடாது. சஸ்டெயின் ஆகி 23,500 புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுதும் பட்சத்தில் 23,400 23,350 வரைக்கும் மார்க்கெட்டு ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் டேட்டா படி கால் சைடு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ரீமியம் அண்ட் ஹையஸ்ட் ஐவி இருக்கு. மார்க்கெட்டு இங்கிருந்து பவுன்ஸ் ஆகும் தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதை தான் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா 500லையும் 600லையும் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸு புட் இது 23,800 இல்லை. பார்ப்போம் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மண்டே மார்க்கெட். சப்போஸ் மார்க்கெட் ஏறும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ரேலி கிடைக்கும். எவ்வளோ தூரம் ரேலி கிடைக்குன்னா 23
600லேருந்து 750 வரைக்கும் இருந்துட்டு ஒரு அதே மாதிரி அப்சைடில் 100லேருந்து 150 பாயிண்ட்ஸ் இருந்துட்டு உங்களுக்கு ரேலி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, எது நடந்தாலும் நம்ம மார்க்கெட்டோட டேட்டா இன்னைக்கு டேட்டா வச்சு நான் சொல்றேன். மண்டே டேட்டா சேஞ்சஸ் ஆகும்போது அது போல நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளோட ட்ரேட் பிளானை இது எக்ஸிக்யூட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.